வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன், குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ தமிழ் மக்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரி, சனி வக்ர பயிற்சி நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ என்ன சார் புதுசாக எல்லா சேனலையும் ஓட்டிகிட்ருக்காங்க. சரி, நம்ம என்ன புதுசானா நம்ம ராசிக்கு பார்க்குறோம். அதுலேயே நட்சத்திரங்கள் பொறுத்து வேரி ஆகும். ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு கிரகங்களால் ஆளப்படுது. ஸோ இப்போ நான் என்னென்னா ஒரு ராசி லக்னமுக்கும் அதில் இருக்கிற நட்சத்திரத்துக்கு எப்படிலாம் அது வேலை செய்யணுன்றது ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரப்போகிறேன். ஒவ்வொன்றா பாருங்கள் என்ன நடக்க போகுது, எந்த தெய்வத்தை எப்படி வழிபட்டால் நம்மளுக்கு அது தீர்வுன்ற பரிகாரத்தையும் சேர்த்து சொல்கிறேன். கூர்மையாக கவனிங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். கன்னி ராசி, கன்னி லக்னம் எப்படி இருக்கு? நம்மளை சனி பகவான் 7ஆம் பார்வையை ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்ருக்காரு. அதனால் ஃபுல்லாக அவர் கண்ட்ரோலில் தான் நம்ம இருக்கோம். இந்த வக்ர பயிற்சியை நம்மளை தான் பார்த்துட்ருக்கேன். சரிங்களா? அதனால் திங்ஸ் அப்படியே தான் இருக்குது. ஓகே, ஆனால் இதில் நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள், எக்கச்சக்க நல்ல விஷயங்கள் இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் ஜெயிப்பீங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், திருமணமாக இருக்கட்டும், நீங்கள் வேலையாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், எந்த விஷயமாக இருந்தாலும் எடுக்கிற முயற்சிகளில் ஜெயிப்பீங்க. ஆனால் முயற்சி எடுத்தால் தான் ஜெயிப்பீங்க. எதுவுமே எடுக்காமல் வான்னா வராது. கதவு தட்டினா தான் திறக்கும், கதவு முறைச்சி பார்த்தானா திறக்காது. இது ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இதுலேயே யாருக்கு நல்ல வேலை செய்யும் அப்படின்னா, ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஆன்லைனில் சேல்ஸ் பண்ணுறவங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் சின்ன ட்ராவல். நிறைய பேர் இப்போ சென்னையில் இருக்காங்கன்னா கோயம்புத்தூரில் போய்ட்டு ஒரு 2 நாள் அந்த பிஸ்னஸ் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வருவாங்க. ஒவ்வொரு ஊருக்கு வாரத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வருவாங்க. இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் ட்ராவலில் அதிகமாக போயிட்டு வருவாங்க. இவங்களுக்குலாம் பிஸ்னஸ் பக்காவாக வேலை செய்யும். ஒன்று. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், திருமணத்துக்கு டைம் ஆக்சுவலாக நல்லாயிருக்கு. நம்மளை சனி பகவான் 7ஆம் பார்வையை பார்க்குறாரு. நம்மளுடைய 7ஆம் வீட்டை தான் சனி பகவான் இருக்கார். இதெல்லாம் ஓகே. ஆனாலும் திருமணத்துக்கு டைம் நல்லா இருக்குது. ஏன்னா குரு பகவான் அந்த வீட்டை பார்த்துட்ருக்காரு. ரொம்ப சிம்பிள். இன்னொன்று, கல்யாணம்க்கெல்லாம் அதாவது நல்லபடியாக கல்யாணம் நடக்கிறதுக்கே உங்களுக்கு சனி பகவானுடைய சப்போர்ட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நிரந்தர வாழ்க்கையில் நிரந்தரமான விஷயங்களை பண்ணுறவர் சனி பகவான். எனக்கு தெரிஞ்சு எக்கச்சக்க பேருக்கு சனி பயிற்சி தான் கல்யாணமே ஆச்சு. சரிங்களா? அதனால் அதையும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஓகே, இதில் எந்தெந்த நட்சத்திரக்காரங்க, இப்போ உத்திரம் நட்சத்திரக்காரங்க என்னென்னா 2, 3, 4 இந்த கடைசி 3 பாதங்கள் உங்களுக்கு வரும். வழிபட வேண்டிய தெய்வம்னா நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணலாம். பெண் தெய்வம் நீங்கள் இப்போ கன்னிராசி பெண் தெய்வம் வழிபாடு பண்ணால் பிரித்யங்கரா தேவி வழிபாடு பண்ணலாம். ரொம்ப நல்ல விஷயம். பிரித்யங்கரா தேவி. கன்னிமார் தெய்வங்கள் வழிபாடு பண்ணலாம். சரி, அடுத்து நீங்கள் ஹஸ்தமாக இருந்தால், இது ஹஸ்தம்ன்றது சந்திரனால் ஆளப்படுற நட்சத்திரம். நீங்கள் இவங்களை வழிபாடு பண்ணலாம். கன்னிமார் தெய்வங்கள் வழிபாடு பண்ணுறது நல்லது. கன்னி மூல கணபதியை வழிபாடு பண்ணுறது நல்லது. கற்பக விநாயகர், அதாவது ரொம்ப கருப்பு கலரில் இருக்க கற்பக விநாயகர் ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணுறது நல்லது. இந்த சனி வக்ர பயிற்சிக்கு அந்த தெய்வம் உங்களுக்கு பயங்கரமாக வேலை செய்யும். சரிங்களா? நீங்கள் வீட்டில் கூட இப்போ நம்ம விநாயகரை இருக்கிற கடவுள்கள்லேயே நிறைய டிசைன்ஸில் வர எந்த கடவுளில் விநாயகர் தான். செல்ஃபோன் பண்ணுற மாதிரி எப்படியோ நம்ம ஃபோட்டோ வச்சுருப்போம். கற்பக விநாயகர் ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணுங்கள். அது உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு வேலை செய்யும். நீங்கள் கோவிலில் விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ண முடியும். ஒன்றும் சூப்பராக இருக்கும். முக்கியமாக குழந்தை பாக்கியம் தேடுறவங்க, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணுறவங்களாம் கன்னிமூல கணபதியை வேணுங்கன்னா சூப்பராக வேலை செய்யும். சரிங்களா? இது ஒன்று. யாருக்கோ அது மெடிக்கல் ரிலேட்டடாக இந்த குழந்தை பாக்கியம்லாம் சில பேருக்கு தள்ளி போயிட்டுருக்கு. ஏன்னா கண்ணியில் இருக்கவங்க நிறைய பேருக்கு இது நடக்கும். ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு இது அடிவயிறு, கர்ப்பப்பை, இதெல்லாம் இது சம்மந்தமானது. ஸோ நான் யாருக்காவது குழந்தை பாக்கியம் கொஞ்சம் தள்ளி போயிட்டுருக்கு, நான் ஐவி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், இல்லை ஹெல்த் இஷ்யூ, ஏதோ ஒரு விதமான ஹெல்த் இஷ்யூ இருக்குல்ல, போன வருஷம்லாம் கல்யாணம் ரொம்ப தடங்களாச்சுன்னா இந்த வருஷம் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக அமையும். சரிங்களா? இதுக்கு மேலே ஒன்றும் ஏன்னா எல்லா டீட்டெயிலும் நம்ம இதில் சொல்லக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப யங் ஏஜில் இருக்கும், கொஞ்சம் பயப்படுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் இது தாண்டி உங்களுக்கு டீட்டெயில் வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜாதக கட்டம் பார்த்து ஒன்றும் ஃபுல்லாக சொல்கிறேன். சரி, இது ஒன்று. 3வது நட்சத்திரம் இந்த வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம். இது முதல் 2 பாதம் இதில் இருக்கும். சித்திரை நட்சத்திரமும் செவ்வாயோடைய நட்சத்திரம். சரிங்களா? இப்போ இந்த கன்னியில் இருக்கிற சித்திரை நீங்கள் யார் யாரை வழிபாடு பண்ணணும்னா, உங்களுக்கும் பிரித்யங்கரா தேவி வழிபாடு நல்லாயிருக்கும்.
வராகி வழிபாடு சூப்பராக வேலை செய்யும். கன்னிமார் தெய்வங்கள் ஏன்னா கன்னிமார் தெய்வங்களில் வராகியும் வந்துடுவாங்க. ஸோ பொதுவாக கன்னிமார் தெய்வங்கள் நல்லா வேலை செய்யும். அதில் வராகி அம்மனுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லா வேலை செய்யும். ஆண் தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணால் முருகன் சுப்பிரமணியர்ன்ற கோலத்தில் வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா செவ்வாய் சனி சேர்ந்தாலே சுப்பிரமணியருங்க, ரொம்ப சிம்பிள். அதனால தான் நான் இந்த சுப்பிரமணியர்ன்றதை அதிகமாக இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன். இதில் குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரை பண்ணுறவங்கனா இருந்தால் குழந்தை முருகன், பாலமுருகன் அந்த ஃபோட்டோ வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். சரி, இது ஒன்று. இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சொல்லிட்டோம். பொதுவாக இந்த வீட்டுக்கு ஒரு தெய்வம் அப்படின்னா கன்னிமார் தெய்வங்கள், குல தெய்வம், கிருஷ்ணர் சூப்பராக வேலை செய்யும். கிருஷ்ணர் இன்னும் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற, இப்போ கல்யாணம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்னா கிருஷ்ணரை பாமா ருக்மணியோடு வச்சு வழிபாடு பண்ணுங்கள். குழந்தை பாக்கியத்துக்கு ட்ரை பண்ணுறேன்னா குழந்தை கிருஷ்ணரை வச்சு வழிபாடு பண்ணுங்கள். குழந்தை கிருஷ்ணர்னால் கோபியர்களோட அமகலம் பண்ணுற மாதிரி இந்த ஃபோட்டோ இல்லை, வெண்ணெய் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணோம்னா இந்த உருவங்கள் பின்னாடி அவ்வளோ ரகசியம் இருக்குது. ஒரு உருவத்துக்கும் ஒரு கதையே சொல்லலாம், அவ்வளோ ரகசியம் இருக்குது. தேவைக்கு ஏற்ற மாதிரி உருவப்படங்களை வச்சு வேண்டும் போது அந்த விஷயம் ஃபாஸ்ட்டாக நடக்கும். டவுட் இருந்ததுன்னா நம்பர் இருக்குது, தெளிவாக சொல்கிறேன், கால் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு எப்படியெல்லாம் வேலை செய்யுதுன்றதை நம்ம பார்த்துட்டோம். சரியா? இப்போ எப்பவுமே சொல்கிறதா, உங்கள் ராசி லக்னம் இது ரெண்டுத்துக்கும் தமிழ் மக்கள் மட்டும் எடுத்திங்கன்னா ஒரு 2 கோடி பேராவது வருவாங்க. அந்த 2 கோடி பேருக்கும் நம்ம பொதுவாக தான் சொல்ல முடியும். இப்போ நம்மளுடைய இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒவ்வொருத்தர் ஜாதகமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிலே நட்சத்திரம் பொறுத்து அவ்வளோ மாறுது. அப்போ ஒவ்வொருத்தருடைய கிரகநிலை பொறுத்து எவ்வளோ மாறும். அதனால் நிறைய பேருக்கு மாறும். ஆனால் ஆல்மோஸ்ட் ஒரு 50% உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் மேட்ச் ஆகும். ஓகேவா? இது யார் யாருக்கெல்லாம் மேட்ச் ஆச்சோ எனக்கு கொஞ்சம் நல்ல டீட்டெயில்ஸ் தேவைப்படுது சார் அப்படின்னா தாராளமாக எனக்கு கால் பண்ணுங்கள். நம்பர் கீழே இருக்குது, கால் பண்ணுங்கள். இல்லை முக்கியமான விஷயங்கள் நடக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி தான் இந்த 27ஆம் தேதியிலேருந்தே நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் அதிகமாக தூங்குவீங்க. நிறைய பேருக்கு புதுசாக முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பட்ட கஷ்டம் திருப்பி வரும். ஏன்னா இந்த வக்ர பயிற்சியில் திருப்பியும் பழைய கர்மாலாம் லைட்டாக நம்மளுக்கு கிண்டி ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு இருக்கோம். அதெல்லாம் எனக்கு நடக்குது சார், இல்லை எனக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் கால் பண்ணுங்கள். இது ஒன்று. உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது இப்போ தெய்வ வழிபாடுகள் சொன்னால இது வந்து உலக நன்மைக்கு உலக ஜாதகம் வச்சு இந்த ராசி நட்சத்திரத்துக்கு எந்த கடவுள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஒன்று உங்களுடைய ஜாதகம் பார்த்தா அந்த கட்ட அமைப்பு எந்த கிரகம் எந்த வீட்டில் இருக்குன்ற கட்ட அமைப்பை பார்த்தா ஒன்றும் ஷார்ப்பாக எந்த தெய்வம் எந்த ரூபத்தில் எந்த ஊர் கோவிலில். ஏன்னா முண்டேன் அஸ்ட்ராலஜின்லாம் இருக்குது நம்ம சேனல்லையே. உலகவியல் பற்றி நான் நிறைய பேசியிருப்பேன். அதில் வந்து நிறைய ஊர்களில் என்ன நடக்குன்ற இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். அதெல்லாம் வந்து முண்டேன் அஸ்ட்ராலஜின்றது வரும். அதை வச்சு எந்த ஊரில் இருக்க கோவிலுக்கு போனால் நல்லது, அதை பொதுவாக ஒரு சாமி சொல்லாமல் உங்கள் ஜாதகத்துக்கு எந்த கோவிலில் போய் எப்படி வழிபாடு பட்ட நல்லது, எந்த நாள் எந்த நேரம் எந்த ஹோரையில் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்றதுல சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் கடைபிடிக்கும் போது ஃபாஸ்ட்டாக வரும் ரிசல்ட். என்ன சொல்கிறாங்க, இது 2 கோடி பேருக்கு பொதுவாக சொல்கிற விஷயம். அந்த பொதுவிலே எனக்கு எல்லாமே சரியாயிடுமானா ஓரளவுக்கு சரியாகும். ஆனால் தீர்வு உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும்னா உள்ளே நீங்கள் தேடி போய் பார்க்கணும். இது பார்த்தாச்சு, இதை தாண்டி சார் எனக்கு, ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட ஜோசியரே நிறைய பேர் வராங்க. இது அதை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜோசியர் நிறைய பேர் வராங்க. நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கிட்டு இருக்கீங்க, ஒன்றும் டீட்டெயில்ஸ் வேணுனாலும் நம்ம நிறைய கிளாஸ் எடுக்கணும். மெயினாக இங்கிலீஷில் அதிகமாக போயிட்டுருக்கு இப்போ கிளாஸ். சரிங்களா? ஸோ கிளாஸாகவே எனக்கு படிக்கணும் சார்னாலும் தாராளமாக படிக்கலாம். இதை தாண்டி சார் நீங்கள் சொல்கிற மாதிரி தூக்கம் அதிகமாக வருது, இது பண்ணால் சரியாகுன்றது எனக்கு புரியுது, ஆனால் என்னால் பண்ண முடியல. இந்த கோவிலுக்கு போனால் சரியாகுன்றது எனக்கு தெரியுது, கோவிலுக்கு போக முடியல. நிறைய பேருக்கு நடக்கும், என்னையும் சேர்த்து. ஏன்னா 27ஆம் தேதியிலேருந்து நான் நைட்டு தூங்குறதில்லை. என்னுடைய எல்லா வேலையுமே தலைக்கீழ மாறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நேரத்துலலாம் நான் என்ன பண்ணுவேன்னா மலர் மருந்து யூஸ் பண்ணேன்னா கையில் இருக்கிற, இப்போ நம்ம கையில் வச்சுருக்க செங்கோல் மாதிரி இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பயங்கரமான சப்போர்ட் தரும். உங்களுக்கு வந்து மலர் மருந்து இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் உங்களுக்கு சப்போர்ட். இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். சரிங்களா? இதுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது, அது வேலை செய்யும். அதே மாதிரி மலர் மருந்தும் என்னால் நீங்கள் சொல்கிறத என்னால் ட்ரை கூட பண்ண முடியல, எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறேன்னு நினச்சிங்க அப்படின்னா மலர் மருந்து. நான் மலர் மருந்து வந்து பேரெல்லாம் நான் இங்கே சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்னா, இது வந்து சாமி கோயில் மாதிரில சொன்ன ஒன்று கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குன்னு மலர் மருந்து நான் பேரை சொன்ன இஷ்டத்துக்கு எல்லோரும் ஏதோ சாக்லேட் மிட்டாய் வாங்குற மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. அது அந்தமாதிரி பண்ணக்கூடாது. அது மலர் மருந்துன்றது அதை ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியணும்.
ஆனால் அது வேணுன்றவங்க எனக்கு தனியாக தான் கால் பண்ணணும், சரிங்களா? ஆனால் எல்லாத்துக்கும் மேலே தெய்வம், அதை முக்கியமாக சொல்லியாச்சு. அதனால் நம்ம வந்து இப்போ உங்கள் ராசி, லக்னம், நட்சத்திரத்துக்கு சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன் பார்த்தோம். இது மாதிரி இன்னும் நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். இந்த நம்ம சேனலில் நம்ம வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் அந்த மங்கள சனீஸ்வரர், ஜேஷ்டா தேவி, குளிகன் மாந்தி எல்லாரும் எல்லா நல்லதும் செய்ய டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.